பதிமுகம் அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நம்மளுக்கு பரிச்சயமான ஒருத்தர் தான். சைல்டு ஆர்டிஸ்டாக இவர் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு லீடிங் ஆக்டராக வந்து 7 நாட்கள் படத்தில் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்மளே உட்காந்துருக்காரு. சக்தி சார், வெல்கம் டு த ஷோ. ஹாய் சார், ஸோ எப்படி இருக்கீங்க? ஓகே சார், சூப்பர். அண்ட் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. 7 நாட்கள், ஸோ இது எப்படி அமைஞ்சது? ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து என்னோட கசின் தான் டைரக்டர். என் கசினோட பிரதர் லாஸ் தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கன்னடா சிவலிங்கா படம் முடிச்சதுக்கப்புறம் சைன் பண்ண ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் தமிழ் சிவலிங்காவே பண்ணேன். தமிழ் சிவலிங்கா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் ஃபஸ்ட் டைம் ஒரு ரேடியோ ஜாக்கியாக எந்த ஹீரோஸுமே இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ரேடியோ ஜாக்கியாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே தெரியும், பேசினாங்கன்னா எப்படி பேசுவாங்கன்னு, படம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பேஜ் டைலாக் பேச வேண்டிய சுச்சுவேஷன்லாம், கேப் விடாமல் பேச வேண்டிய சுச்சுவேஷன்லாம் அந்த படத்துக்கு இருந்தது. பட் அதுக்கு எப்படியோ ஹார்ட் ஒர்க் போட்டு எப்படியோ பேசிட்டேன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருந்ததால் படம் பண்ணேன். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ ஒரு டிரெக்டருடைய சன்னாக இருக்கிறதுனால இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது, இல்லை எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நப்பா அது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற வேண்டிய விஷயமா இருக்குது? டைரக்டர் சன்ங்கிறதால வந்து நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து இன்றைக்கும் படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரம் 1982 2017 வரைக்கும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதால என்னை வளர்த்த மரம் பெருசாக இருக்குது. ஸோ அது கீழே ஒரு நிழலாக தான் நான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்காக நிறைய உழைச்சி அந்த நிழலை விட்டு வெளியே வர வேண்டியதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் சிவலிங்காவில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர், ரெக்கக்னிஷன் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ இனி நான் பண்ண போகிற படங்களில் தான் அது எப்படி நான் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே, சூப்பர் சார். அண்ட் இது இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 kgs கிட்ட இருந்தீங்க. ஸோ இப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ரொம்பவே செம ஃபிட்டாக இருக்கீங்க. இல்லை இப்போ ஆக்சுவலாக இப்போவே கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் சிவலிங்கா படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி பாய் கேரக்டருக்காக கொஞ்சம் போட சொன்னார் அப்பா, நல்லா பாய் மாதிரியே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான விஷயம் இருந்ததால் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் இன்னும் நான் ஆக்சுவலாக ஹேவ் டு லூஸ் மோர் 9 to 10 kilos ஃப்ரம் மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். அது வந்து ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூலை எண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி ஆகணும். திரும்பி பழைய தொட்டால் பொம்மலரும் நினைத்தாலே நிற்கும் சக்தியை வந்து நீங்கள்லாம் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு எனக்கும் தெரியும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே, ஒரு சூப்பர் கூல் ரொமான்டிக் சக்தி வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வர போகிறாரு. இல்லை, அடுத்தது வந்து ஒரு பக்கா பேடியாக பண்ணுறேன். ஓகே. ஒரு டோட்டலாக நெகட்டிவ் ஷேடில் ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணுறேன். அதே சக்தியை நீங்கள் ரொம்ப வில்லனாக பார்ப்பீங்க. சக்தி சார் வந்து நம்ம வில்லனாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து 7 நாட்கள். ஸோ இது எந்த மாதிரியான ஒரு ஜானரில் இருக்கக்கூடிய ஒரு படம்? 7 நாட்கள் வந்து இட்ஸ் அ மர்டர் மிஸ்ட்ரி இந்த ஃபிலிமு. அண்ட் இது வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஸ்கிரிப்ட். இது வந்து ரொம்ப ஹெவியான ஸ்கிரிப்டோ, ஒரு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கிரிப்டோ கிடையாது. அண்ட் இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் ரோல். இப்போ நான் ஹீரோன்னு சொல்ல முடியாது. இப்போ படத்தில் கணேஷ் வெங்கட்ராம் ஒரு ஹீரோ, பிரபு சார் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோ, அண்ட் நாசர் சார், ராஜீவ் பிள்ளை, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ கதையில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். சூப்பர் சார். ஸோ சின்ன தம்பியில் வந்து நீங்கள் ஜூனியர் பிரபுவாக நடிச்சிருந்தீங்க. ஸோ ஒர்க்கிங் வித் பிரபு சார் அகைன், ஸோ இப்போ எப்படி இருக்குது அவர்கிட்ட பழகிறது, இப்போ அவர்கிட்ட நடிக்கிற விஷயங்கள் எல்லாமே? பிரபு சாரோட ஆக்ட் பண்ணுறது லைக் உண்மையிலே இட்ஸ் வெரி வெரி பிக் கிஃப்ட்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று ஆஃப்டர் 25 years அவர்கிட்ட ஆக்ட் பண்ணுறேன் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு 2 சீன் தான் வரும். ரெண்டுமே மேஜர் சீன்ஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சீனாக இருக்கும். எனக்கும் சரி அவருக்கும் சரி ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சீன்ஸாக இருக்கும் ரெண்டுமே. ஸோ கிளைமேக்ஸ் சீன் முக்கியமாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி, நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து நிறையா லீடிங் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ MS பிரபு சார் இருக்கட்டும் சரி, நிறையா லீடிங் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க் அண்ட் இன்புட்ஸ் இந்த படத்தில் எப்படி இருக்குது? MS பிரபு சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அஃப்கோர்ஸ் இஸ் அ வெரி பிக் கேமராமேன் அண்ட் ரொம்ப நல்ல டெக்னீஷியன். அவர் இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம். ஏன்னா மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் அவரோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் அந்த படத்தில். அது எல்லாமே லைக் டீம் ஒர்க்காக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. சினிமாவோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான் ஃபஸ்ட்டு கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது தான் வந்து ஒரு நியூ ஃபேஸில் வந்து ஒரு நல்ல படம் பண்ணால் கூட அதுக்கான வேல்யூ கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சப்போஸ் ஒரு நியூ டிரெக்டர் வந்து
உங்களுக்கு ஒரு அவார்ட் ஓரியன்டான ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா வருஷத்துக்கு நம்ம 3 படம் பண்ணாலும் இல்லை 2 படம் பண்ணாலும் அதில் ஒரு படம் அவார்ட் ஃபிலிம் மாதிரி தான் பண்ணணும், இன்னொரு படம் பக்கா கமர்ஷியலாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும்னு எனக்கு இருக்குது மைண்டில் இன்றைக்கும். ஸோ ஒரு படம் நம்ம வெரைட்டியாக நம்ம ஆசைப்பட்டு நம்ம தொடாத ஒரு விஷயத்தை தொட்டு எடுத்து பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணுறதுங்க கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ இது ரெண்டுமே எனக்கு இயர்லி 2 படம் கொடுத்தாலும் இந்த மாதிரி பண்ணணும்னு இருக்குது. ஆடியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸாக கேட்டகரி பண்ணிடுறாங்க, A, B and C. இது நிஜமாவே இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் BNC ஃபிலிம். ரஜினி முருகன் பார்த்தீங்கன்னா BNC ஃபிலிம். இதே சத்யம் தேட்டர் படம்னு பார்த்தீங்கன்னா துருவங்கள் 16 ஆகட்டும், மாநகரம் ஆகட்டும், இதெல்லாமே சத்யம் சினிமாஸ் ஃபிலிம். இதெல்லாம் A சென்டர் ஃபிலிம். சிவலிங்கா பார்த்தீங்கன்னா ABC 3 சென்டரும் அதுதான். பவர் பாண்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் A சென்டர் ஃபிலிம். ஸோ லைக் அது கண்டிப்பாக இருக்குது. ஆடியன்ஸ் கிட்ட வந்து ABC இல்லாமல் இல்லவே இல்லை. ஓகே, சூப்பர் சார். ஓகே, அண்ட் தென் வந்து இப்போது 7 நாட்கள். ஸோ இதில் வந்து உங்களுடைய கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து சக்தி உங்களை நாங்கள் வந்து எப்படி பார்க்கலாம், எந்த மாதிரியான ஒரு சக்தியை நம்ம பார்க்கலாம்? இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்ஜேவாக பண்ணியிருக்கேன். அதான் சொன்னல ரேடியோ ஜாக்கியா. அவங்க ரேடியோ ஜாக்கிஸ் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். படம்னு பேசுவாங்க. லைக் இந்த மாதிரி 4-5 பேஜ் டைலாக்ஸ் கண்டினியூஸாக பேச வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருந்தது, கேப் விடாமல். லைக் ரேடியோ ஜாக்கிஸ்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி பேசுவாங்கன்னு. லைக் குட் மார்னிங் சென்னை, எல்லாம் எப்படி இருக்கீங்க, எல்லாம் டிஃபன் சாப்பிட்டீங்களா, காலையில் வெளியே போகும்போது பைக்கில் போகும்போது பார்த்து ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகும்போது சீட் பெல்ட் மாட்டிட்டு போங்க, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க பட. ஸோ இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு 4-5 பேஜ் டைலாக்ஸ்லாம் அமைஞ்சிருந்தது. பட் ரேடியோ ஜாக்கி பக்கத்தில் வச்சுட்டே தான் நான் பேசினேன். இது தனியாக ஒரு ஹோம்ஒர்க் இல்லை, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் எப்படி நீங்கள் பேசுங்க, வழக்கமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ ஜாக்கி பேச வச்சு அவர் பேசுறதை பார்த்து அதுக்கப்புறம் டைலாக்ஸ் அதே மாதிரி பேச வேண்டியது. சார், ஒரு லீடிங் மியூசிஷியன்ஸ் எல்லாருடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, யுவன் சங்கர் ராஜா நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துடைய மியூசிக் எப்படி அமைஞ்சிருக்கு அண்ட் BGM ஸ்கோர் இந்த படத்துக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த படத்தில் விஷால் சந்திரசேகர் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் 3 சாங்கு, ஒரு சாங் ப்ரொமோஷனல் சாங் தான். மற்றபடி படத்தில் பார்த்தீங்கன்னா 2 சாங் தான். அதில் ஒரு சாங் வந்து பக்கா ஒரு ஃபோக் ஸ்டைலில் இருக்கும், ஃபோக் அண்ட் வெஸ்டர்ன் மிக்ஸில் இருக்கும். இன்னொரு சாங் வந்து ஒரு மெலோடி சாங். மெலோடி நாங்கள் அவுட்டோர் தான் போய் எடுத்தோம். ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, ஸோ படத்தில் வந்து 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் நிகிஷா தான் இந்த படத்தில் என்னோடய பேர். அண்ட் அங்கனா ராய் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்டில். ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து அவங்கள பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் கேரக்டர்ஸ் தான். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் தம். ஸோ உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன இப்போ? ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் நான் ஜூனில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதான் சொன்னேன் நான் அடுத்தது பேடியாக பண்ணுறேன்ட்டு. அதை நான் அநேகமாக இந்த மந்த் எண்ட் பை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அனௌன்ஸ். ஓகே, ஒரு மங்காத்த அஜித் எதிர்பார்க்கலாம்? அப்படிலாம் கிடையாது, தலை தான், அது வேறு விஷயம். பட் ஆனால் ஒரு கண்டிப்பாக பேசப்படக்கூடிய ஒரு நெகட்டிவ் ரோலாக இருக்கும். ஓகே சார், சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம்.